வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வகுப்பில் நாம் பொருள்களின் தொகுப்பு பற்றிய மரபு பெயர்களை காண்போம். அதாவது மொத்த பொருள்கள் ஒரு கொத்தாக ஒரு கூட்டமாக இருந்தால் எந்தெந்த உயர்திணைக்கு எந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும், அஃறிணைக்கு எந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும், அதெல்லாம் இந்த வகுப்பில் நாம் காண்போம். 1 பாருங்க, ஆட்டு மந்தை. 2 மாட்டு மந்தை. ஆடுகள் கூட்டமாக இருந்தால் அது ஆட்டு மந்தை என்று சொல்ல வேண்டும், மந்தை என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். அதே போன்று மாடுகள் ஒரு கூட்டமாக இருக்கும்போது அதை மாட்டு மந்தை என்றுதான் சொல்ல வேண்டும். 3வது திராட்சை குலை. அதாவது கொத்தா திராட்சை தொங்குது இல்லையா, அது திராட்சை கொத்து என்று சொல்லக்கூடாது, திராட்சை குலை என்றுதான் சொல்ல வேண்டும். 4வது வாழைத்தாறு. வாழைத்தாறுனா நிறைய பழங்கள், ஒரு 150, 200, 300 பழங்கள் இருக்கும், அதுதான் தாறு என்று சொல்வார்கள். சீப்பு என்றால் 12 பழங்கள் அடங்கிய ஒரு தொகுப்புக்கு வாழை சீப்பு என்று பெயர். எனவே அந்த மொத்த பழங்கள் அடங்கிய ஒரு கொத்துக்கு வாழை தாறு என்றுதான் சொல்ல வேண்டும். 5வது கற்குவியல். கற்களை ஒரு இடத்துல குவிச்சு வச்சிருந்தா அதை கற்குவியல் என்றுதான் சொல்ல வேண்டும், கற்கூட்டம் என்று சொல்லக்கூடாது. அடுத்தது சாவி கொத்து. சாவிகள் நிறைய ஒரு கம்பியில் கோர்த்து வைத்திருந்தால் அதை சாவி கொத்து என்று சொல்ல வேண்டும். 7வது பனங்குலை அப்படின்னு சொல்லணும், பன காய்கள் கொத்தாக இருந்தால் அது பனங்குலை. 8வது எறும்பு சாறை என்று சொல்ல வேண்டும், எறும்புகள் சாறை சாறையாக ஊர்ந்து செல்கின்றன என்று சொல்ல வேண்டும். அப்போ எறும்புகள் கூட்டத்திற்கு சாறை என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். 9வது பாருங்க, மக்கள் கூட்டம். மக்கள் கூட்டமாக அங்கே செல்கிறார்கள் சொல்றோம் இல்லையா, சோ மக்கள் கூட்டமாக இருந்தால் மக்கள் கூட்டம். அதே மாதிரி யானைகளும் கூட்டமாக வாழும் தன்மை படைத்தவை இல்லையா, அதனால யானை கூட்டத்தையும் நாம் யானை கூட்டம் என்ற சொல்லால் தான் குறிப்பிட வேண்டும். நன்றி, வணக்கம்.